ஆகாஷ், என்னாச்சு? சாப்பிட்டுட்டு தானே இருந்தீங்க, திடீர்னு ஆளை காணோம்? அது பொங்கல்ல இருந்த மிளகை கடிச்சிட்டேன். காரம் தாங்க முடியாம சாப்பிடுற மூடே போயிடுச்சு. அப்புறம் நான் சொல்ல சொல்ல கேட்காம சித்து எனக்காக நெய் பொங்கல் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. நான் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். ஓ, இங்கதான் இருக்கியா? அப்போ சிது கண்டிப்பா சமையல் கட்டுக்கு தான் போயிருப்பான். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே. சிது, என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் ப்ரோ நெய் பொங்கல் செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, ரெடி ஆயிரும் ப்ளீஸ். ஓகே. இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏதோ ஒரு காரணத்தை வச்சு இந்த ஆகாஷை இங்கிருந்து துரத்து விடலான்னு பார்த்தா இந்த சித்து விட மாட்டான் போல இருக்கே. இருடி, நெய் பொங்கலா செய்யற, அதுல உப்பள்ளி போட்டு பொய் பொங்கலா ஆக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பொங்கலை சாப்பிட்ட அடுத்த செகண்டே இவன் ஊரை விட்டே ஓடிடுவான் பாரு. வரண்டா, என்ன பொங்கல்னு புளியோதரை கிட்டிக்கிட்டு இருக்கான்? மச்சான், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாம இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப். கொஞ்சம் தயவு செய்து அப்படி போறியா? இல்ல மச்சான், நான் உனக்கு ஒரு குட்டி அசிஸ்டன்ட் மாதிரி. நான் இப்போ உனக்கு ஏதாவது பண்ணணுமே, பண்ண ஒரு ப்ளீஸ் தான். அப்படியா? இப்ப பண்ணு. ஐயப்பா, ஐயோ, காலு காலு கால் போச்சே. ப்ரோ, இந்தாங்க ப்ரோ, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சிது, நான் உங்களுக்காக சொல்லல, நிஜமாவே பட்டையை கிளப்பிட்டீங்க. பொங்கல் சூப்பரா இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நான் ஸ்டார் ஹோட்டல்ல கூட இப்படி ஒரு நெய் பொங்கலை சாப்பிட்டது கிடையாது. ஆமா, நீங்க எப்பவுமே இப்படிதானா? யாரா இருந்தாலும் இப்படி கேர் எடுத்து பாத்துப்பீங்களா? ஐயோ ப்ரோ, சும்மா சாதாரணமா ஒரு பொங்கல் தான் செஞ்சிருக்கேன். அதுக்கு இவ்வளவு பாராட்டுறது கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு. இல்ல சிது, நேத்துல இருந்தே நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா நீங்க எப்படியெல்லாம் பதறீங்க தெரியுமா? நேத்து கூட அந்த பிரெக்னன்ட் லேடி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க தான். என்னமோ உங்க கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டீங்க. யாருன்னே தெரியாதவங்கள இவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிறீங்க. நீங்க கட்டிக்க போற பொண்ண கண்டிப்பா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பீங்க. உண்மையிலேயே அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சார், நீங்க இவ்வளவு நேரம் பேசுறதுலயே லாஸ்ட் அவர் சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் சார் கோல்டன் வேர்டு. ப்ளீஸ் சார், எனக்காக ஒரு வாட்டி அந்த கோல்டன் வேர்டை ரிப்பீட் பண்றீங்களா? ஏண்டா? அதுக்கு என்ன,
பண்ணிட்டா போச்சு. பண்ணுங்க பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. சித்து, மனசார சொல்ற சித்து, உங்களை கட்டிக்க போற பொண்ணு உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான். என்ன தென்றல், நான் சொல்றது கரெக்ட் தானே? சொல்லு தென்றல். ஆமா. தென்றல், நீ சொன்ன ஆமாங்கிற வார்த்தையும் கோல்டன் வேர்டு தான். அதையும் ஒரு வாட்டி எனக்காக ரிப்பீட் பண்ண முடியுமா? டேய், பேசாம வாய மூடுறோம். ப்ரோ, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. டேய், வா, வயிறா, ஒண்ணு. டேய், வயிறா. உண்மையதான் சொல்றேன், ரொம்ப நல்லவரா இருக்காரு. டேய், விட்றா. டேய், நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. யாரா தேவலாம் பேசினா? நீ தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஆகாஷ கண்டுக்காம விட்டா அவனுக்கு இந்த இடம் செட் ஆகலன்னு அவன் பாட்டு கிளம்பிக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் தென்றல் கிட்ட உன் லவ் டெவலப் பண்றதுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும்னு பாக்குறேன். அதை விட்டுட்டு சும்மா ஆகாஷ் ஆகாஷ் அவனை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன். டேய், நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. பைத்தியமே. வேண்டாம், இதோட விட்டு. ஆகாஷ் அவர் வேலையெல்லாம் விட்டு நமக்காக வந்திருக்காரு. அவரை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. லவ் கிவ்னு ஏதாவது கற்பனை பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தா குன்றுடும். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். நாமளே களத்துல இறங்கினாதான் எல்லாம் கரெக்டா வரும். டே சித்து, உனக்கு வேணும்னா அந்த ஆகாஷ் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு நீதான்டா முக்கியம். ஏன்னா நீ என் நண்பன்டா. இந்த கல்யாணம் முடிஞ்சு நாம இங்கிருந்து போறதுக்குள்ள தென்றல் கிட்ட நீ உலவ தெரியப்படுத்தணும். அப்படி நீ தெரியப்படுத்தலனா அத நான் தெரியப்படுத்துவேன். என்ன பண்ணலாம்? காமெடின நம்பியார் மாதிரி யோசிக்க வச்சானே. நோட் புக்கு சித்து, தென்றலுக்கு எழுதின மாதிரி ஒரு லவ் லெட்டரை எழுதி அத சேஃபா நம்ம பாக்கெட்லயே வச்சுக்குவோம். பஸ் ஏற வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம். அப்போ சித்து தென்றல் கிட்ட லவ் சொல்லலனா நாம அந்த லவ் லெட்டரை சித்து கொடுத்ததா சொல்லி தென்றல் கிட்ட கொடுத்துருவோம். மிஷன் ஸ்டார்டட். ஹாய் தென்றல், எனக்கே தெரியாம நான் உன்னை லவ் பண்றேங்கிற விஷயத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் முடிவாயிருக்கு. உங்களுக்கு நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சும் என்னால உன்னை மறக்க முடியல. நான் உன்னை லவ் பண்றது சரியா தப்பான்னு தெரியல. நீ என் காதலை ஏத்துக்குவியா மாட்டியான்னு கூட எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் நீயே உன் முடிவை சொல்லிடு. இப்படிக்கு சித்து என்கிற சித்தார்த். ஓகே, இந்த லெட்டர் சித்துவே தென்றலையும் கண்டிப்பா சேர்த்து வச்சிரும்.
இல்ல அதத்தான் நானும் சொன்னேன். இல்ல சும்மாடா. நிச்சயதார்த்த ஓலையை படிச்சிடலாமா? அதுக்கு தானே வந்திருக்கீங்க, படிங்க. டேய் ஏன்டா? இல்ல சார், நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, அதனால அது எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சா நீ ஏன்டா இப்படி இருக்க? பாட்டி அந்த கம்பைங்க. கம்பு கபோர்ட்ல பத்திரமா இருக்கு. நீங்க படிங்க. ஆஃப் ஆயிட்டா பாத்தியா? நிகழும் மங்களகரமான கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு வள்ளி ராமசாமி மகள் ரேவதிக்கும் கண்ணபிரான் செண்பகம் தம்பதியரின் மகன் சிவ அரசனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மணமகள் மணமகன் சம்மதத்தோடு பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. தட்டுங்க தட்டுங்கடா தட்டுங்க. இப்படிதான் பண்ணுவாங்க. அம்மா, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் குங்குமம் வைங்க. பாத்து பாட்டி. எந்திரிங்க. என்ன பொண்ணும், நான் ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்கல, அவளும் ஒரு ஃபோன் பண்ண காணோம். கவலையாவே இருக்கு. மறுபடியும் ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஹலோ ஹலோ தென்றல். ஹலோ அம்மா. என்னடி காலையில இருந்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், உன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. அம்மா அம்மா இங்க ஒரே சத்தமா இருக்கு. நான் கொஞ்சம் வெளியே வந்து பேசுறேனே. சரி. மாப்பிள்ளை ரொம்ப வெக்கப்படுறாரு. நல்லா நிமிர்ந்து பாருங்க. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். இப்ப சொல்லுமா. என்ன சொல்லுமா? போய் சேர்ந்துட்டேன்னு ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? நான் எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, காலையில இருந்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், உன் லைனே கிடைக்கவே இல்ல. சரி, எல்லாரும் நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? ஆமா, வந்துட்டோம். இங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொட்டு வச்சிட்டு இருக்காங்க. அதாமா ஒரே சவுண்டு. உன்கிட்ட சரியா பேச முடியல. தென்றல், உனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுடி. இந்த சமயத்துல நீ வெளியூர்லாம் போக கூடாது. இருந்தாலும் ஆண்டாளம்மா பேச்ச மீறி என்னால எதுவும் சொல்ல முடியல. அதனால தாண்டி உன்னை அரை மனசோட அனுப்பி வச்சிருக்கேன். பார்த்து கவனமா இருந்துக்கண்ண. அம்மா, இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ என்ன பத்தி கவலைப்படாம நிம்மதியா இரு. நாளைக்கு மார்னிங் கல்யாணம் முடிஞ்சதும் கிளம்பி நைட்டுக்குள்ள அங்க வந்துருவேன். சரியா? சரி. நீ டென்ஷன் ஆகாம நிம்மதியா இருமா. சரி, நான் வச்சிடுறேன். சரி. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு அவ குரல கேட்டதும். நான் போய் நகை எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ நான் போயிட்டு வரேங்க. சரிங்க சார். நகை வச்சிருந்ததை காணோம். இங்கதானே வச்சிருந்தேன். ஐயோ, என்ன இது காணுமே? எங்க போயிருக்கோம்? ஏய் சிங்காரம், சிங்காரம், மாப்பிள்ளைக்கு வாங்கி வச்சிருந்த செயினை காணோம். செயினை காணோமா? ஆமா. எங்க வச்சிருந்தேன்? பீரோவுல தான் பூட்டி வச்சிருந்தேன். தேடி பார்த்தேன், காணோம். எங்கேயுமே இல்ல. யாரோ திருடி இருக்காங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? 4 பேர் வந்த இடத்துல திருடு அது இதுன்னு சொல்லிட்டு நல்ல ஞாபகப்படுத்திப்பார். வேற எங்கேயாவது வச்சிருப்பேன், தேடிப்பார், கிடைக்கும். இல்லப்பா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பீரோவுல தான் பூட்டி வச்சேன். எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. கடவுளே, 4 பவுன் ஆச்சு. யாராவது எடுத்திருந்தா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அக்கா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்.
ஏமா உன் ஹேண்ட்பேக்ல ஏதோ செயின் மாதிரி தெரியுது. மதனி, நீங்க சொன்ன செயின் இதானே? ஆமா, இந்த செயின் தான். டேய் பாருடா. இந்த செயின் எப்படிமா உன் பேக்ல வந்தது? அதுதான் எனக்கும் புரியலங்க. என்ன புரியலன்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பேசுற மாதிரி அந்த ரூம்குள்ள போனதை நான் தான் பார்த்தேனே. அப்போ செயின் திருட தான் போனியா? இதுக்கு தான் போனேன்னு அப்பயே தெரிஞ்சிருந்தா உன்னை ரூம்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். ஏமா உன் கை காலெல்லாம் நல்லா தானமா இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு பழப்பு? மாமா கொஞ்சம் சும்மா இருங்க. ஜெனரல் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. கொஞ்ச நேரம் பிரச்சனை பண்ணாம நீங்க அமைதியா இருங்க. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என்ன இப்ப பேசாம இருங்க. ஏன்டா பேச மாட்டாங்கற? இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ற பொண்ணையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கல்யாணத்தை நடத்துறது? முதல்ல இந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. ஸ்டாப் இட்.